வணக்கம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ புதிய கிழமை ஆரம்பம், எல்லாருக்கும் இந்த கிழமையும் நல்ல கிழமை அமைய நம்ம வாழ்த்துறோம், சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழ் டைமில் ஒரு எபிக்கில் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களும் சரி, அவங்களுடைய ரசிகர்களும் சரி. ஆனால் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு 3 மாதம் தான் ஆகுது. ஸோ இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய கடந்த ஒரு 2 கிழமைகளாக 2 கிழமைக்கு மேல் ஒரு 17-18 நாட்களாக அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட் அப்படியே கம்மியாகிக்கொண்டு வருது. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் வந்து இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த அப்டேட் அதுகள் என்ன அப்படின்னு. ஸோ அந்த தாமதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சில நண்பர்களோட பேசக்குள்ள, மீடியா துறையில் இருக்கிற நண்பர்களோட பேசக்குள்ள, அதுக்கப்புறம் நம்மளுடைய கணிப்புல ஒரு பதில். இது வந்து என்னுடைய கணிப்பு, சரிங்களா? இது உறுதியானது இல்லை. பல பேர் கேட்டீங்க, பல பேர் அப்படி இப்படின்னாங்க. ஸோ நானும் என்னுடைய கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே. அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள். இப்போ ட்ரெண்டிங் மணி அண்ணா தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ்ல வந்த இல்ல எனக்கு தெரிஞ்ச சவுத் பிக் பாஸ் தெலுங்குலையும் சரி, மலையாளத்திலையும் சரி, மணி மாஸ்டர் அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் ஒருத்தருடைய ரைஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா அது மணி மாஸ்டர் தான். யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவு தூரம் பிரம்மாண்டமான ஒரு ரைசிங் இருக்கும் அப்படின்னு. ஆல்வேஸ் அவருக்கு ஃபேன் பேஸ் இருந்தாலும், ஆனால் இப்போ அவருக்கான ரசிகர்கள் வந்து ட்ரிபிள் மடங்காயிக்கொண்டிருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்த மக்களே, கனடாவில் மணி மாஸ்டர் அவர்களுடைய நடனம், அதுக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து 3 வயசு குழந்தைகள்ல இருந்து 90 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் போய் என்ஜாய் பண்றாங்க. குழந்தைகள் துள்ளி குதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மணி மாஸ்டரோட ரைசிங் வேற லெவல், சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ இந்த மொமெண்ட் வந்து பிக் பாஸ் 7 தமிழுக்கு போன போட்டியாளர்கள யார் டாப்ல இருக்காங்கன்னா அது மிஸ்டர் மணி அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, சரிங்களா? ஸோ சினிமாவில் வாய்ப்புகளும் சரி, நிகழ்ச்சி வாய்ப்புகளும் சரி, எல்லாமே வந்து குவிந்து கொண்டிருப்பது மணி அவர்களுக்கு தான். ஸோ ஓகே. அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் டொரண்டோவில் பண்ண சம்பவம் டொரண்டோவின் கதாநாயகன் அப்படின்ற அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அது என்ன அப்படி என்பதை வந்து பார்த்துடலாம். அடுத்தது சீசன் 6 பிக் பாஸ் 6 தமிழ் ரைசிங் ஸ்டார். அந்த சீசன் ரைசிங் ஸ்டார் அவங்க தான், பக்கா ரைசிங் ஸ்டார் அப்படின்றதுக்கு பக்கா. ஸோ ஏன் அப்படின்னா எல்லாருமே பிக் பாஸ்க்குள்ள போறது சினிமாக்குள்ள போறதுக்கு தான், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள கிடைக்கல, சரிங்களா? சிவின் கணேசனே 3வது, அது சரி. இந்த சீசன் 7 மாயா 3வது இல்லை. ஸோ அதே போலதான் ஓட்டே இல்லாமல் போனாங்க. சரி, கமல்ஹாசன் நடத்துகிற ஷோவில் வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஓகே, ஜர்னி முடிஞ்சு, கதை முடிஞ்சு, நாட்டுக்கு வந்து பட்டியை கட்டிக்கொண்டு கிளம்பு அப்படின்னு பல பேர் கமெண்ட் போடைக்குள்ள அடுத்த நாள் டிசம்பர் 17 விட்டு டிசம்பர் 18 அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் முதல் அவங்க தளபதி படத்தில் இருக்காங்க அப்படின்னு தமிழ் சினிமாக்குள்ள அவங்களோட என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான போட்டோ ஷூட், விளம்பரங்கள், சீஃப் கெஸ்டா போனது, அது ஒரு பக்கம் இருக்கு. சைலண்டா படங்கள் குவிஞ்சு கொண்டு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதம் நம்ம சொன்ன மாதிரி ஜனனி மேம் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸு. ஆனால் நம்ம ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அவங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இருக்கு. அந்த மாற்றம் என்ன ஜனனி மேம் படத்தில் அப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்தது லாஸ்லியா மேம் அவர்கள் அந்த முயல் ஆமை கதை தெரியுமா? முயல் வந்து வேற லெவலில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு களைப்பு வந்தோடனே அது வந்து தூங்கிடும். ஆமை ஆரம்பத்துலேருந்தே மெதுவாக போகும். ஆனால் அதில் ஆமை தான் வின் பண்ணும். லாஸ்லியா மேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பிக் பாஸில் இப்போ வரைக்கும் பிக் பாஸ்கில் போட்டியாளர்கள்லாம் அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வித்தின் ஒரு 5 months 3 monthsக்குள்ள 6 படத்துக்கிட்ட கைவசம் வச்சிருந்தது அப்படின்னா லாஸ்லியா அவர்கள்லாம். கொரோனாவால் எல்லாமே மாறி போயிட்டு ஸோ இப்போ அவங்க அந்த மெதுவாக போய் கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய ஒரு படத்தோட ஒரு அப்டேட் ஒன்று, அண்ட் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் மற்றும் அவங்க செய்த தரமான சம்பவங்கள், அதை பற்றியும் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க. பண்ணிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூ வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சேனலுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் 3 பார்ட் தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4-5 பார்ட் வர இருக்கு. அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் வேற வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணி அவங்களுக்காக நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய கிஃப்ட் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க அந்த விழாவில்.
அப்ப அதுக்காக அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் கடந்த ஒரு 17 நாட்களா வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. நடுவில் ஒரு கல்யாணம் என்ற பேர்ல ஒரு செலிபிரிட்டியோட மகளோட ஒரு கூத்தொன்று போய் கொண்டிருக்கு. ஊரே கழுவி ஊத்துது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒரு பொதுவாக நான் ஒரு மீடியாவில் இருக்கிற நண்பரோட பேசியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சில சேனல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்னொரு அப்டேட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த விடயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய இன்னொரு அப்டேட்டை கொடுக்கணும். புதுசாக நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய நண்பர் சினிமாவில் இருக்காரு, அவருக்கு அப்படி நடந்துச்சு. சரிங்களா? 2 மாசத்துக்கிட்ட இழுத்தடிச்சாங்க அப்படின்னு. மேபி அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் ஒருவேளை இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த உங்களுடைய பாடலோ இல்லை படமோ இல்லை வேற இன்டர்வியூ அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா தெரியல. அதனாலேயே அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்டேட்ஸ், படங்களோட அப்டேட், பாட்டுகளோட அப்டேட் பின்னுக்கு போகுதா அப்படின்னு தெரியல. மேபி இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ வாட் எவர், அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இன்னொரு 19 கோடி பேர் ஓட் போட்டு வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு படையே இருக்கு. அந்த படை, அந்த மக்கள் அவங்கள நேசிப்பார்கள். விரும்புவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய தமிழ் சினிமா என்ட்ரி, பேக் டு பேக் அவங்கள பற்றிய அப்டேட்ஸ் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்புறோம். சரிங்களா? நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் இப்ப கதாநாயகன் அவர் தான். சரிங்களா? பொதுவா பிக் பாஸ் ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்க வரைக்கும் அந்த ஷோக்குள்ள போனதுக்கான ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, அடுத்த சீசன் அடுத்த ப்ரோமோ வர்ற வரைக்கும் இல்ல சோசியல் மீடியால இப்ப சீசன் 8 கான்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இந்த நம்மளை போல ரிவ்யூஸ் பேசுற வரைக்கும் அதுக்குள்ள போன ஒருத்தருடைய பேர் வந்து எல்லா வீடியோக்களையும் வர்றதும், அவரை பற்றிய அப்டேட் வர்றதும், அவங்கள பற்றிய படங்களோட அப்டேட் வர்றதும், அவங்கள பற்றிய பர்ஃபார்மன்ஸ் வர்றதும், இதுதான் உண்மையான வெற்றி. சீசன் 6ல ஜனனி மேமை பத்தி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் பேசி கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் சீசன் 5ல வந்து தாமரை செல்வி அவர்கள், சீசன் 4ல பாலாஜி முருகதாஸ் அவர்கள், அவரை பற்றி அப்டேட் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்துச்சு. அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு பாசிட்டிவிட்டியோ அவரை வச்சு தான் கான்டென்ட் வந்து போச்சு. சீசன் 3 சொல்லவே வேணாம். 2 வருஷத்துக்கு 2 பேரோட பேர் கவின் லாஸ்லியா. சரிங்களா? எப்படியோ அவங்க சக்சஸ் தான் பண்ணது அதுல சீசன் 3ல. சீசன் 2ல வந்து ஜாசிகா ஐஸ்வர்யா, சீசன் 1ல ஓவியா. சரிங்களா? ஸோ ஓவியாவோட பேரும் 2 வருஷத்துக்கு கிட்ட பேசப்பட்டது. ஸோ இப்போ வந்து அந்த ரீதியில் டாக் ஆஃப் த டவுனு, டாக் ஆஃப் த வேர்ல்டு மணி மாஸ்டர் அவர்கள் தான். பல நாடுகள் அவரை சீஃப் கெஸ்ட் அழைச்சிருக்கு. இப்போ கனடாவில் இருக்காரு, டொரண்டோவில் இருக்காரு. அடுத்த ஜூன் மாதம் மலேசியா, அக்டோபர் UAE, நடுவில் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. இங்கால பக்கம் படங்களோட அப்டேட், சாண்டி மாஸ்டரோட படம், கவினண்ணாவோட படம், தலைவர் 171 அண்ட் இவர் ஹீரோவா பண்ற படங்கள், இவர் கொரியோகிராஃபி பண்ற படங்கள்னு மணி மாஸ்டர் அவர்கள் ஓஹோன்னு இருக்காங்க. சரிங்களா? த ரியல் சக்சஸ். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் டொரண்டோவில் போய் அவர் நிகழ்ச்சியை வந்து நடத்த போறாங்க அப்படின்னோடனே டொரண்டோவில் இருக்கிற மக்கள், கனடாவில் வேறு பகுதிகளில் இருக்கிற மக்கள், அமெரிக்காவில் இருந்து கனடாக்கு போன மக்கள் அப்படின்னு ஒரு படை. ஸோ சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மணி மாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாட்டுக்கு நடனம் பண்ணியிருக்காங்க. அதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஈவன் மணி மாஸ்டர் அவர்களே அவருடைய ஸ்டோரியில் வீடியோ போட்டிருக்காங்க. 3 வயசு குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் என்ஜாய் பண்றாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் முன் வரிசையில் நின்று துள்ளி குதிக்குது. அங்க போன எல்லாரோடையும் நல்ல மாதிரி பேசி கிட்டத்தட்ட ஒரு 6-5 மணித்தியாலங்களுக்கு மேல அங்க வந்த மக்களோட அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஈவன் அவருடைய டைம் முடிஞ்சிருந்தா கூட எல்லா மக்களோடையும் பேசி அவங்கள மகிழ்வித்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி அவர் பண்ண விதம், அங்க போன பல சகோதரிகளே ப்ரௌட் டு பி அ மணி ஃபேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் எண்ணம் போல வாழ்க்கைன்றது. என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை ஓகோன்றிருக்கும். மணி அவர்கள் சிறந்த உதாரணம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ஜனனி மேம் அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி. இப்போ வரைக்கும் பிக் பாஸ்க்குள்ள போற போட்டியாளர்கள் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஒரு கனவு என்ன அப்படின்னா, எங்களுக்கு டைட்டிலும் வேணாம், டாப் 3யும் வேணாம், பிக் பாஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம், அந்த ஹவுஸை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜனனியை போல படங்கள் இருக்கணும், ஜனனியை போல விளம்பரங்கள் கிடைக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஜனனி மேம் அவர்கள் ஒரு முன்னுதாரணம். சரிங்களா? இந்த தளத்தை வழங்கிய கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ இந்த மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட அவங்க நடிச்ச படம் அது OTT ரிலீஸ் அப்படின்னு இருந்துச்சு முதல்ல. ஆனா இப்போ 2-3 நாட்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா, அது OTT இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க ஏப்ரல் 30 சிறப்பு. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுப்பது தானு அவர்கள் தயாரிப்பு. சரிங்களா? இவ்வளோ வருஷம் இருக்கிற ஒரு ஆளு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், விஜயகாந்த் சார் அவர்கள், இப்படி பல ஜாம்பவான்கள், ஸ்ரீதேவி மேம், சிம்ரன் மேம்,
நயன்தாரா மேம் அப்படின்னு ஜாம்பவான்களை வைத்து ஒரு படத்தை எடுத்த ஒரு தயாரிப்பாளர் படத்துல ஜனனி மேம் அவர்கள் 2வது படமா அமைஞ்சிருக்கு அப்படி என்பது கண்டிப்பா அவங்களுடைய நல்ல எண்ணம் தான். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுமா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் படம் தளபதி கூட, லோகேஷ் அண்ணா படம், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அனிருத் அவர்கள் பிஜிஎம் மியூசிக், த்ரிஷா அவர்கள் ஹீரோயின், இப்போ 2வது படம் விஜய் சேதுபதி அண்ணா ஜானு அவர்கள் தயாரிப்பு அண்ட் நம்ம மிஸ்ஸிங் சார் அவர்கள் இயக்குனர், சரிங்களா? வேற யாரும் இப்படி ஒரு என்ட்ரி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. அது ஜனனி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. த ரியல் ரைசிங் ஸ்டார். பிக் பாஸுக்குள்ள வந்த அந்த டைட்டில் பக்காவா ஒருத்தங்க வந்து ஜொலிப்பது அப்படின்னா நம்ம ஜனனி மேம், சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து லாஸ்ட்லி அவர்கள். இப்போ ஜனனி அவர்கள் எப்படி ஒரு முன்னுதானமோ அப்படிதான் லாஸ்ட்லி அவர்களும். ஸோ லாஸ்ட்லியா மேம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு. அதுக்கு வந்து பல நல்ல விடயங்கள் பண்ணியிருக்காங்க. போன மாதம் 23 நினைக்கிறேன், குழந்தைகள் காப்பகம், அப்புறம் உதவும் கரங்கள் அப்படின்றதுக்கு வந்து லாஸ்ட்லியா மேமும் பல உணவுகள் வழங்கி ஆடைகள் வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்லி அவரோட ரசிகர்களும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, சிறப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடுத்த படம் அன்னபூரணி, அந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து மகளிர் தினம் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் லாஸ்ட்லி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டராக பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட், இரட்டை வேடம் அப்படின்னு கூட கதை வருது. ஸோ இப்படி லாஸ்ட்லி அவர்கள் எப்படி 2019 பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்டாங்களோ அகைன் அவங்களுக்கான டைம் வந்து ஒன்றைக்கு பார்க்க சிறப்பாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நன்றி.